தற்போதைய அண்மை செய்தியின்படி மதுரையில் நாடக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை செல்லூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதி துணைச் செயலாளர் பாலசுப்ரமணியன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை செல்லூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதி துணைச் செயலாளர் பாலசுப்ரமணியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீட்டின் அருகே பாலசுப்ரமணியன் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. மதுரை மாநகரில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவரது வீட்டின் அருகே நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் ஓட தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மதுரை மக்களிடையே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாநகர் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் இவர் நாம் தமிழர் கட்சியில் மதுரை மாநகர் வடக்கு தொகுதி துணைச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் வாக்கிங் சென்ற போது அவரை பின்தொடர்ந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை மதுரை வல்லபாய் சாலையில் அமைந்துள்ள தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டின் அருகே அந்த கும்பலானது பாலசுப்ரமணியனை கொல்ல விரட்டத் தொடங்கியது. இதில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாலசுப்ரமணியன் அங்கிருந்து ஓடத் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் வழிமறித்த அந்த கும்பல் பாலசுப்ரமணியனை கத்தி மற்றும் அறிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் தல்லாகுளம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தல்லாகுளம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உயிரிழந்த பாலசுப்ரமணியன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த பாலசுப்ரமணியன் எதற்காக கொல்லப்பட்டார், முன்விரோதம் காரணமா என்பது குறித்தும் தொடர் விசாரணையில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் தற்போது மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வடக்கு மாவட்ட துணை செயலாளர் தற்போது வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த கொலையானது எதற்காக நடைபெற்றது, இந்த கும்பலில் யார், இந்த பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது குறித்தும் தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.